கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 10வது வசனம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆமேன். இதுவரை நீங்கள் தனித்து நடந்தது போல ஒரு உணர்வு இருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவருடைய ஒத்தாசை, ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய இரக்கம் உங்க கூட வரப்போகிறது. வசனம் சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், எதை குறித்தும் நீ கலங்காது, எதை நினைத்து நீ பயப்படாது. யார்தான் உன்னை விட்டு போனாலும், யார்தான் உன்னை விட்டு தூரம் போனாலும், யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் உன் கூட இருக்கிறேன். உனக்காக யுத்தம் செய்ய, உனக்காக பேச, உனக்காக பரிந்து பேச, உனக்காக எல்லாவற்றையும் செய்ய நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிற தெய்வம், நான் உன்னை பாதுகாக்கிற தெய்வம், நான் உன்னை போதிக்கிற தெய்வம், உனக்கு நன்மைகளை செய்யும்படியாக உன் கூட இருக்கிற தெய்வம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு எதிராய் சத்துருவானவன் எழும்பி வந்தாலும், மனித வல்லமைகள் எழும்பி வந்தாலும், வீண் பேச்சுகள், பொய் பேச்சுகள், மனிதனுடைய திட்டங்கள், தீய திட்டங்கள் எழும்பி வந்தாலும் ஒன்றும் நம் மேலே வந்து வாய்க்காதபடி அவர் நம்ம கூட இருந்தவர் நம்மை பாதுகாக்க போகிறார். வசனத்துடைய 2வது பகுதி சொல்லுகிறது, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆண்டவர் யாருக்குமே அதிகாரம் கொடுக்கல. உங்களுடைய வாழ்க்கையில் தீங்கு செய்யும்படி, உங்களுடைய வாழ்நாளிலே உங்களுக்கு தீங்கு செய்யும்படி யாருக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கவில்லை. அவர் உங்களை வேலியடைத்து பாதுகாக்கிறார். தூதர்களை சுற்றி உங்களை பாதுகாக்கிறார். உருவன பட்டயத்தோடு தூதர்களை கொண்டு உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு அழிவு வருமோ, நான் நிர்மூலமாகி போவேனோ, யாரும் இல்லாமல் திக்கற்று போவேனோ, எல்லாரால் என்னால் நிந்திக்கப்பட்டு போவேனோ, வெட்கப்பட்டு போவேனோ, தலை குனிந்து போவேனோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நிலை ஒருவேளை இந்த நாளில் காணப்பட்டால், ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில ஒருவனாலும் நிந்தையை கொண்டு வர முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில ஒருவனாலும் வெட்கத்தை கொண்டு வர முடியாது. காரணம், வசனம் சொல்கிறது, நான் உன் கூட இருக்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவன் நான் உன் கூட இருக்கிறேன். இந்த உலகத்தை படைத்த தேவன் நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு வேண்டியதை நான் செய்து முடிப்பேன். உன் கூட இருந்து சகலத்தையும் அற்புதமாய் செய்வேன். சத்துருனுடைய தலையை நசுக்கின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். யார் போனாலும், யார் வந்தாலும், யார் நிந்தித்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். இந்த நாளிலே சந்தோஷமான ஒரு ஆரம்பத்தை உங்களுக்கு தருகிறார். சந்தோஷமான ஒரு நாளை உங்களுக்கு தருகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது நீங்கள் எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் சமாதானத்தை கட்டளையிடுவார், நிம்மதியை கட்டளையிடுவார், இதயத்தின் ஏக்கங்களை அவர் நிறைவேற்றுவார். எதிராக எழும்பி வருகிற பொல்லாங்குடைய திட்டங்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ண அவரால் முடியும். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறார். தைரியத்தோடு இந்த நாளை எதிர்கொள்வோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அவர் உங்க கூட இருக்கிறார்.